செய்யட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லோரும் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லோரும் கேளுங்க. ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கேளுங்க. இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆதிகாலமே தேடுகிறே, ஆதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, நான் ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னை இன்னும் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆவியானவரே. நீர் என்னை மறைத்து பேசுங்கப்பா. கேட்குற உள்ளத்தில் ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவன் கட்டளையிடணுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் இயேசுவுல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் உங்களை ரொம்ப கண்டித்து சொல்கிறாருன்னா அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. எங்கே கண்டிப்பு இருக்குதோ அங்கே நல்லது இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 96 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 96:4. యెహోవా మహాత్మ్యముల గలవాడు, ఆయన అధిక స్తోత్రము పొందదగినవాడు, సమస్త దేవతల కంటేను ఆయన పూజనీయుడు. ఆమేన్. சங்கீதம் 96:4. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் நேசிக்கிற இயேசப்பா ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. அப்போ அவர் எனக்குள்ள இருக்கிறார்னா நான் மற்றவங்களுக்கு எப்படி பெரியவன். அல்லேலூயா. அதே சங்கீதம் 98:1 வாசிங்க. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பையும் உண்டாக்கினது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவர் தமது தேவனுடைய நகரத்தில் தமது பரிசுத்த பருவத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை துதிக்கிறோன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அல்லேலூயா. அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து அவர் இன்றைக்கும் நம்முடைய கிருபையினால் அவருடைய கிருபையினால் நம்மளை வழிநடத்துறாருன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு கிருபை கிடைக்காம இருக்குது. அல்லேலூயா. ஆனால் உங்களையும் என்னை ஆண்டவர் முன் குறித்து அழைத்திருக்கிறாருன்னா அவர் கிருபை இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு வந்து உட்கார முடியாது. அல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவரை நீங்களும் நானும் துதிக்கிறோன்னா அப்போ அவ்வளோ எவ்வளோ பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே சங்கீதம் 104:1 வாசிங்க.
సంగీతం 104:1. నా ప్రాణమా యెహోవాను సన్నిధించుము, యెహోవా నా దేవా, నీవు అధిక ఘనత హించిన వాడువు, నీవు మహత్యములను ప్రభావములను ధరించి ఉన్నావు. ఆమె. சங்கீதம் 104:1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். அப்போ நீங்களும் நானும் அவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னா அந்த மகிமையும் மகத்துவத்தையும் கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சாதாரண தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கல. நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நமக்கு எதிராக நிற்கிற காரியம் ஒன்றுமே இல்லை. அது எல்லாமே சின்ன காரியம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே உங்களை அழைத்திருக்கிறார்னா ஆண்டவருடைய காரியம் அது ஒரு பெரிய காரியமாக தான் இருக்கும். கண்டி உங்கள் பார்வையில் அது சின்ன காரியமாக தெரியும், ஆண்டவர் காரியத்தில் அது பெரிய காரியம். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பெரியவர் என்ற தரிசனம் உடலுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய உலகத்தின் பிரச்சனைகளையும் எப்படி தெரியுமா, சிறிதாய் மறைந்து போகுமா. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நம்ம மேற்கொள்ள முடியல, அது பலன் இல்லை, சில வேளைகளில் சோர்ந்து போகிறோம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவரை நான் ஆராதிக்கிறேன், அவரை நான் துதிக்கிறேன், அவரிடத்தில் நான் அறிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்குறாருன்னா அப்போ எனக்கு எல்லாமே எதுவாக தெரியும், சின்னதாக தான் தெரியும். அந்த சின்ன காரியம் மறைக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, சத்துரு பலனற்றவனாய் ஓடி மறைவான். இன்றைக்கு சத்துரு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேற்கொள்வதற்கு வகை தேடுறான். அது மேற்கொள்ளக்கூடாதபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு எப்பொழுதுமே இருந்து உலாவி வழிநடத்துகிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, உலகம் மாமிசம் பிசாசு ஒருபோதும் மேற்கொள்ள முடியவே முடியாது. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற நீங்களும் சரி நானும் சரி, மாம்சமான காரியங்கள் நமக்கு வெளிப்படும் பொழுது, பிசாசு நம்மளை தொடும் பொழுது அதை மேற்கொள்ள கூடாதபடி அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உங்களையும் என்னையும் பாதுகாக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர். அல்லேலூயா. அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே தாவீது என்ன சொல்றாரு, வாசிங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 4-7. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4-7 வரை. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கலசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கலசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்க நெசவுக்காரரின் படைமரத்தின் கனத்தையும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லுது? இதெல்லாம் வாசித்துக்கிறீங்களா? என்ன சொல்லுது சொல்லுங்க, நீங்களும் தான் பேசணும். கோலியாத்து ஒரு பெரிய மனுஷன். கோலியாத்து ரொம்ப சின்ன மனுஷனா? பெரிய மனுஷன். தலையில வெண்கல சீராவை போட்டு அவ்வளோ பெரிய மனுஷனை ரொம்ப சின்னவரா இருந்த தாவீது என்ன செஞ்சாரு, அவருக்குள்ள இருந்த விசுவாசம் அவர் கீழே விழ வச்சுது. அல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் எதை நம்ம எதிர்பார்க்கிறாரு, 2 கண்ணு மாதிரி நம்ம ஒரு பக்கம் விசுவாசம் ஒரு பக்கம் ஜெபமும் இருக்கணும். அது நமக்குள்ள இருக்கும் பொழுது, நமக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்கிற காரியம் எல்லாமே சிறிதாக தெரியும். அல்லேலூயா. பாருங்க, ஆட்டை கவர்ந்து கொண்டு போக கரடி வந்தபோது கரடை காற்றிலும் பெரியவராக இருந்தார், சிங்கத்திலும் பெரியவராய் இருந்தார். ஆனால் தாவீது சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, முடிவிலே கோலியாத்தை விட பெரியவனாக கர்த்தரை கண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு யுத்தம் செய்து ஜெயம் பெற்றான்.
இன்றைக்கு உங்களை ஆண்டவர் இங்கே அழைத்திருக்கிறார்னா எப்பொழுதுமே நம்ம வெற்றி பெற தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை மேற்கொள்ளுகிற பலன் அவரை தவிர யாருமே கொடுக்க முடியாது. அவர் ஃபஸ்ட்டு பாஸ்டர் கொடுப்பாரு, பாஸ்டர் அவர் மூலியமா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை கேட்டு நம்ம சில காரியங்கள் இந்த மாதிரி சொல்கிறாரா, எல்லாமே என் நல்லதுக்கு தான், என் நன்மைக்கு தான் சொல்லிட்டு அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபிக்க எப்பொழுதுமே ஒரு பாரம் இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஒரு கோட்டை சிறிய கோட்டாய் மாற்ற வேண்டுமானால் அதை தொடாமல் அழிக்காமல் எப்படி அந்த கோட்டை சிறிய கோட்டை ஆற்ற முடியும்? அந்த கோட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு என்ன ஆகும்? சின்னதாகிடும். ஆனால் இங்கே பாருங்க, எந்த பிரச்சனையும் சிறிதாக வேண்டுமானால் கர்த்தரை பெரியவராக அருகிலே நின்று விட்டால் அது தானாக சிறியதாக மாறிவிடும். அப்போ அவர் எப்பொழுதுமே நீங்களும் சரி நானும் சரி எப்போ அழைப்போன்னு ஆண்டவர் அவளோடு பார்க்குறார். அல்லேலூயா. சில வேலைகளில், சில குடும்ப சூழ்நிலையில், சில போராட்டங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை பார்க்குறதே கிடையாது, கூப்பிடுறதும் கிடையாது, கேட்குறதும் கிடையாது. அவர் எப்பொழுதும் அவர் கண் நம்ம மேலே நோக்கமாக இருக்குதான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் துதிக்கிறேன்னா அவர் வெறுமையான பாத்திரமாக அவர் எப்பொழுதுமே நம்ம நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவை பால் குடிக்கும் பாலனாகவே மரியாள் வயிற்றில் மடியில் வைத்து பார்க்கிறார்கள். செயலற்ற உதவி செய்ய திறனாணி இல்லாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பாருங்க, வேறு சிலர் 6 அடி உயரம் மனுஷகுமாரனாக பார்க்கிறார்கள். பேதுரு ஒரு வேலை அப்படி தான் பார்த்துருந்த கூடும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய ராட்சசால வரும்போது என்ன செஞ்சார்? கடலில் முழுகி போனார். ஆனால் நம் ஆண்டவர் யார்? நமக்கு ஒரு கேள்வி வரலாம். வானாதி வானங்களை உண்டு பண்ணினவர் பெரியவர். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை சிருஷ்டித்தவர் பெரியவர். சேனைகளின் கர்த்தரும் மகிமையின் மகத்துவத்தையும் உண்டாக்கினவர் பெரியவர். அவ்வளோ பெரியவர். நம்ம அழைத்த அழைப்புக்கு நம்ம அருகில் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு நிறைவேற்றுறாருன்னா அப்போ எவ்வளோ ஒரு அன்பு உங்கள் மீது என் மீது ஆண்டவர் வைத்திருப்பார். ஏங்க அவர் உனக்காக எனக்காக மறிக்க பண்ணணும்? ஏன் உனக்காக எனக்காக அவர் பாடுகளை சுமக்கணும்? ஏன் உனக்காக எனக்காக தண்ணியை ஒப்பு கொடுக்கணும்? ஏன்னா அவ்வளவும் உங்கள் மீது என் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு பெரியது. அல்லேலூயா. சில வேளைகளில் ஆண்டவருடைய அன்பை நம்ம இழந்து விடுகிறோம். ஏன்னா நம்முடைய காரியங்கள் அந்த அன்பை இழக்கக்கூட பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அந்த அன்பை இழக்கக்கூடாதபடி எப்பொழுதும் நம்மையே நோக்கி இருக்கிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே லூக்கா 1:32 வாசிங்க. 1:32. లూకా 1:32. ఆయన గొప్పవాడైన సర్వోన్నతుని కుమారుడు అనబడును. ప్రభువైన దేవుడు ఆయన తండ్రి అయిన దావీదు సింహాసనమునకు ఆయనకిచ్చును. ఆమేన్. லூக்கா 1:32. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவ்வளோ பெரியவரை நம்ம தரிசிக்கிறேன்னா அவர் வெறுமையாக விடுவாரா? ஒருபோதும் உங்களையும் சரி என்னையும் சரி அவர் வெறுமையாக விடுகிற தேவன் அல்ல. எப்பொழுதுமே அவருடைய கரத்தினால் நம்மளை எப்பொழுதுமே வழிநடத்துகிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு வானம் சிங்காசனம், பூமி பாதபடி. அவர் உன்னத சிங்காசனத்தின் மீது அமர்ந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவனாக இருக்கிறார். அவ்வளோ பெரியவர். நம்ம அழைத்த உடனே நம்ம அருகில் வந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய ஒவ்வொரு ஆழ்வாரமாக இருக்கிறாருன்னா அப்போ அவரை நம்ம மறக்கலாமா? ஒருபோதும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பெரியவர் என்பதை காண்பிக்கும் பொருட்டு கர்த்தர் மோசேயை பார்த்து, மோசேக்கு ஒன்றுமே தெரியாது. வேதத்தில் நீங்கள் வாசித்திருப்பீங்க, மோசேக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன் மோசே உடன்படிக்கை ஆண்டவர் மறிக்காமல் அவரோடு கூட்டி கொண்டார்? அவ்வளோ அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அதன்படி செய்தார்.
அல்லேலூயா. அவ்வளோ உண்மையா இருந்தார். இன்றைக்கி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், நம்ம நினைத்து பார்க்கணும், நம்ம சில காரியங்களில் உண்மையாக இருக்கிறோமா என்று பாருங்க. பார்வோன் உன்னை பார்வோனுக்கு தேவனாய் ஆக்குவேன் என்றார். பார்வோனையே பெரியவனாக கண்ட மோசே பார்வோனிலும் தன்னை பெரியவனாக கண்டார். கர்த்தரையோ மகா பெரியவனாய் வல்லமுள்ளவராய் கண்டார். அல்லேலூயா. நாம் இப்பொழுது கர்த்தரை பெரியவனாகவே காண்போம். யாரை விட அவர் பெரியவர். வேதத்தில் நிறைய மனுஷன் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் தெரிந்தவங்க ஒருத்தர் ஆபிரகாம். ஆபிரகாமிலும் பெரியவர். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் வாசிங்க. 53 8:53. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ அவர் மரித்தார். தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். பாருங்க, ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். பாருங்க, யூதருக்கும் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவருக்கும் ஆபிரகாம் பெரியவர் தான். அல்லேலூயா. இந்த 3 முற்பிதாக்களில் முக்கியமானவர் ஆபிரகாம். எபிரியர் சன்னதியில் ஆரம்பமானவர். இஸ்ரவேலுக்கும் சன்னதிக்கும் இஸ்மாவேல் சன்னதிக்கும் விதிக்கப்பட்டவர். தீர்க்கதரிசி, நபி என்று கனம் பண்ணப்பட்டவர் ஆபிரகாம். இவ்வளோ பெரியவர்களை காட்டிலும் ஒருவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதே சகரியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க என்ன சொல்றாரு. సకరియా 1:5 మీ పితరుల ఏమైరి ప్రవక్తల నిత్యమ బ్రతుకుదురా. ఆమేన్. சகரியா 1:5 உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? பாருங்க, அப்படி பெரியவனா எண்ணப்பட்ட ஆபிரகாம் மரித்தார். அவர் மரித்த உடனே தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். சகரியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசி என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? ஒரு கேள்வி போடுறார். இன்றைக்கு நம்மளும் ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறோம்? நம்ம செய்கிற தவறை மறைச்சு சில காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறோம். அப்படிப்பட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு ஈக்குவலாக இருக்கிறோமா? அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ பெரியவர். அவ்வளோ பெரியவர்கிட்ட நம்ம கேட்கணும்னா நம்மளை தாழ்த்தி அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் சொல்கிற காரியத்தை கேட்டு நடக்கும்போது தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் பாருங்க, சகரியா தீர்க்கதரிசி கேட்டது, உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசி என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? ஆபிரகாம் சாகும்போது வயது எவ்வளோ தெரியுமா? 175 வருடம். இன்னைக்கு எப்படி மரணம் வருதுன்னே சொல்ல முடியல. நான் சின்னவனாக இருக்கும்போது அப்போல்லாம் மரணம் பார்க்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மரணம், எங்கே பார்த்தாலும் மரணம். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் மரணத்தை அப்படி ஒரு பிசாசு உண்டு பண்ணுறான் கிரியை. அல்லேலூயா. ஆனால் உங்களையும் என்னையா அவருடைய கரத்தில் கண்மணி போல பாதுகாத்து எவ்வளோ அழகாக ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. ஏன்னா அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நம்மை ஒருபோதும் அவர் விடாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோதும் உன்னை விட்டு விலகாமலும் உன்னை கைவிடாமலும் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிற தேவன் ஒருபோதும் உங்களையும் என்னையும் மறவாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பாருங்க, 125 வருடம் வாழ்ந்து மரித்தார். அவருடைய கல்லறை ஆதியாகமம் 25:9 வாசிங்க. ஆதியாகமம் 25:9 அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான கோராரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்கபேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கபேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா.
ஆனால் இயேசுவும் ஆபிரகாமிலும் பெரியவர். அவருடைய கல்லறை திறந்த கல்லறை, இயேசு ஜீவிக்கிறார். இது யார் தெரியுமா சொல்றது? யோபு புஸ்தகம் வாசிங்க. யோபு புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. யோபு பக்தன் சொல்றாரு 19:25. అయితే నా విమోచకుడా సజీవుడనియు తర్వాత ఆయన భూమి మీద నిలిచిననియు నేను ఎరుగదును. ఆమేన్. யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னைக்கு வர போறாருன்னு நம்மளாம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு உலகம் அப்படிதான் போகுது. இன்னைக்கு நடக்காத ஒரு போர் நடக்குது. ஏன் நடக்குது? ஆண்டவர் வருகை சமீபமா இருக்குது. அல்லேலூயா. இதுல ஒரே ஒரு காரியம் நம்ம கற்றுக்கணும். ஒன்று அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம், இன்னும் நமக்காக ஜெபம் பண்ணோம். இன்னும் என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் நான் உங்ககிட்ட சேராமல் இருக்கிறேன், இன்னும் கேட்காம இருக்கிறேன், சில காரியங்கள் உனக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே. என் ஆத்மாவை உன் கரத்தில் ஒப்புக்கூடாது. நீங்கள் என்ன பாதுகாத்து கொள்ளுங்க. உன் அண்டையில் உன் கூட நான் வரணும் ஆண்டவரே. இப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அது நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபிரியர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரியர் 7:25. ఎబ్రియర్ 7:25. ఈయన తన ద్వారా దేవుని ఎద్దుకు వచ్చు వారి పక్షమున విజ్ఞాపనలు చేయుటకు నిరంతరము జీవించుచున్నాడు గనుక వారిని సంపూర్ణముగా రక్షించుటకు శక్తిమంతుడై ఉన్నాడు. ఆమేన్. எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறீனால் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று யார் சொல்றது? பவுல் சொல்றாரு. ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறாருன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை இந்த சபைக்கு அழைத்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு திட்டம், ஏதோ ஒரு நோக்கம் கர்த்தர் இந்த சபையில் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறாருன்னா அதை பெற்றுக்கொள்ளுகிற பலன் கர்த்தர் கிட்ட தான் கிடைக்கும் கண்டி. இன்னொன்று பாஸ்டர் கிட்ட கிடைக்கும் கண்டி. வேற நீங்கள் வெளியே எங்கே போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. அவர் சமூகத்தை தேடி வரவங்களை அவர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. அவர் எப்பொழுதுமே அவருடைய கரத்தினால் பாதுகாத்து வல்லமையோடு வழிநடத்த ஆசீர்வதித்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்க. இயேசு கிறிஸ்து தாமே என்ன சொல்றாரு? 1:19. నీవు చూచిన వాటిని, ఉన్న వాటిని, వింటి వాటిని, కలుబో వాటిని అనగా నా కుడి చేతిలో నీవు చూచిన 7 నక్షత్రముల గురించి మర్మములను ఆ 7 సువర్ణ దీపస్తంభముల సంగతియు రాయము. ఆమేన్. நீ கண்டவைகளையும் இருக்கிறவர்களையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. 1:19. அதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவராய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வெற்றி முழக்கம் இடுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்னா, மரித்திருந்தா அப்பயோ மரித்து போயிருக்கலாம். ஏன் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார்? அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு போகாத தேவன் அல்ல. நம்மளையும் அழைத்து அவரோடு வாசம் செய்ய கர்த்தர் அந்த 3ஆம் நாளில் உயிர் தெரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிங்க. மத்தேயு 3:19. மத்தேயு 17 வரைக்கும் தான் இருக்குது. 3:9 வாசிங்க. மத்தேயு 3:9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்க என்ன யோனஸ்தானம் சொல்றாரு? ஆபிரகாமை மேன்மை படித்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஆபிரகாம் எங்களுக்கு என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் பெரியவர்,
இந்த கல்லறையினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணின வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, சரீரம் செத்து போன ஆபிரகாமுக்கும் ஸ்திரீகளுடைய வழிபாட்டு நின்று போன சாராளின் மூலமாகவும் சந்நிதிகளை கடற்கரை மணலை போலவும் பூமியின் துளையை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பெருக பண்ணின கர்த்தர் பெரியவர் அல்லவா? அவ்வளோ பெரியவர். ஆபிரகாம் வாழ்க்கையில எப்போ கொடுத்தாரு அவர் சன்னதியை? 100 வயசுல. அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம 100 வயசு வரைக்கும் சும்மா இருந்தாக்கா நம்ம நினைப்போமா? ஏதாவது ஒரு குறைய சொல்லுவோம் ஆண்டவர் மேல. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா ஃபஸ்ட்டு யாரை குறை சொல்லுவோம்? ஆண்டவரை தான் குறை சொல்லுவோம். நான் இப்படி போனேன், இப்படி ஜெபம் பண்ணேன், இதெல்லாம் அட்டன் பண்ண ஆண்டவரை, என்ன ஆண்டவரை இதை செய்ய மாட்டேங்கிறீங்க சொல்கிறோமா இல்லையா? அந்த அளவுக்கு கேட்டோம் ஆண்டவர் அமைதியாக இருக்காருன்னா ஆண்டவர் உங்கள் மீது என் மீது வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 31 వాసిங்க. యోవాన్ 3:31. పైనుండి వచ్చేవాడు అందరికీ పైన ఉన్నవాడు, భూమి నుండి వచ్చేవాడు భూ సంబంధి అయి భూ సంబంధమైన సంగతుల గురించి మాట్లాడును. పరలోకం నుండి వచ్చేవాడు అందరికీ పైగా నుండి. ఆమేన్. யோவான் 3:31. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியில் உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். அவ்வளோ பெரியவரை தான் நம்ம இன்னைக்கும் தரிசிக்கிறோம், இன்னைக்கும் அவரோடு பேசுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 56, 58 வாசிங்க. யோவான் 8:58. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 56 வாசிங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஆபிரகாம் பெரியவனாக கண்டு பெருமையா பேசிக்கொண்டிருந்த யூதர்களை பார்த்து இயேசு சொன்னாரு. என்ன சொன்னாரு? உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது ஆபிரகாமை தான் மேன்மைப்படுத்தினாங்க. யூதர்களும் சரி, இஸ்மாயிலும் சரி, நீங்களும் நானும் சரி, ஆபிரகாம் தான் என் தகப்பன் அப்படின்னு சொல்கிறோம். விசுவாசின் தகப்பன் ஆபிரகாம். அவரை காட்டிலும் இயேசு சொல்கிறாரு, அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் முன்னாடி இருந்தேன். அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த மனுஷன்தான் யோனா. யோனா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நினைவு பட்டணத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறாரு. ஆனால் நினைவு பட்டணத்துக்கு நான் போக மாட்டேன்னு ஆண்டவர் விட்டு பின்னோக்கி போகிறாரு. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாருன்னா அந்த காரியத்தை கேட்கிற பலனை கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்களில், சில சோர்வுகளில், சில போராட்டங்களில் நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போகிறோம். ஆனால் அவர் ஒருபோதும் சோராதபடி நம்மளை எப்பொழுதும் நினைத்து நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகாக ஒரு பெர்க்மன் ஐயா ஒரு பாட்டு பாடியிருப்பார். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீ ஒரு போதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. ஐயா, உரிமை எனக்கு தந்தே.
சரி என்னையும் சரி கைவிடாத தேவன். அவ்வளோ பெரியவரை தான் நீங்களும் நானும் தரிசிக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு மனுஷன் யோனாவிலும் பெரியவர். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை சாதாரண மனுஷனால் அறியவே முடியாது. இன்னைக்கு நம்மளால அறிய முடியுமா அவ்வளோ பெரியவரை? அல்லேலூயா. இன்னும் கூட நம்ம அறியலன்னு தான் அர்த்தம். இன்னும் கூட அவர்கிட்ட கிட்டி சேரலன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. ஆனா சூரியன் எவ்வளவு பெரியது என்று ஒரு எறும்பினால் அறிந்து கொள்ள முடியாது. முடியுமா? ஒரு எறும்பு போய் ஒரு சூரியனை அறிஞ்சு கொள்ள முடியுமா? இங்கிருந்து பூமியிலிருந்து சூரியன் எத்தனை கிலோமீட்டர் தெரியுங்களா? எத்தனையோ கோடியாம். கிட்டத்தட்ட 17 கோடி கிலோமீட்டர். கணக்கு போடுங்க. 17 கிலோமீட்டர்ல இருக்கிற அந்த சூரியனை இங்க நம்ம தாங்க முடியல. வேலூர் தான் டாப்ல இருக்குது வெயிலுன்றோம். இன்னும் கிட்ட வந்ததுன்னா நீங்களும் சரி நானும் சரி இருக்க முடியுமா? அப்போ ஆண்டவர் அதை அழகாக படைச்சிருக்கிறார்னா, அதை அழகாக உருவாக்கி இருக்கிறார்னா, ஆண்டவர் எவ்வளோ பாருங்க உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற அன்பு எவ்வளோ பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தாம் பெரியவர் என்பதை விளங்கும்படி உலகத்தில் வாழ்ந்த சிலர் ஓடு ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கிறோம். சில பாஸ்டர்களை பார்த்தாக்கா இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி பண்ணார், ஆண்டவரோடு இருந்தாருன்றாங்க. அதை காட்டிலும் பாருங்க, வாசிங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40-41. மத்தேயு 12:41. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அல்லேலூயா. யோனா இரவும் பகலும் 3 நாள் எங்க இருந்தாரு? மீனின் வயிற்றில். மீனின் வயிற்றில். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, மீனின் வயிற்றில். இன்னைக்கு மீனை நம்ம ஆயும் போது அதை க்ளீன் பண்ணும் போது நம்மளால அந்த நாற்றத்தை பொறுக்க முடியுதா? உடனே என்ன செய்யறோம்? 4-5 வாட்டி தண்ணியில் அலசுறோம். அப்போ கூட என்ன செய்யும்? அந்த ஸ்மெல் வரும். ஆனால் 3 நாள் இரவும் பகலும் 3 நாள் மீன் வயிற்றில் யோனா இருந்தார். ஏன் இருக்கணும்? ஆண்டவர் சொன்னார், நினிவே பட்டணத்துக்கு போ, அங்கே நீ போய் என் சுவிசேஷத்தை அறிவி, அங்கே சொல்லுன்னு சொல்லும் போது அங்கே போகல. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நீ எங்கே போனாலும் எங்கே போகணுமோ அங்கே தான் போவ. ஆண்டவர் அதாங்க ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. நம்ம நினைக்கிறதுக்கும் அவரை நினைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஒரு பெரிய காரியமாக நினைப்போம், அது அவர் கண்ணுக்கு ஒன்றுமே இல்லாத காரியமாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஒரு மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அல்லேலூயா. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். ஏங்க நினிவே பட்டணத்தில் போய் யோனாவை குறித்து சொல்லுன்றாரு? ஆண்டவரே கிரியை செய்யலாமே. ஏன்னா உங்களையும் சரி என்னையும் சரி ஆண்டவர் தெரிந்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அட என்ன இது ஞாயிற்றுக்கிழமை பாஸ்ட் இப்படி திட்டுறாரு, அப்படி திட்டுறாரு, என்ன இது லேட்டாக வந்தா இப்படி சொல்றாரு, இப்படி வந்தா அப்படி சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா உங்களை அலங்கரிக்கிறாரு. நீங்க எப்பொழுதுமே ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவர் விட்டு ஒருபோதும் விலகி போகக்கூடாது. எப்பொழுதுமே நீங்க பரிசுத்தமா இருக்கணும். அவரை எப்பொழுதுமே தரிசிக்கணும். அவர் மூலயமா அநேக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு பாஸ்டர் ரொம்ப நினைக்கிறாரு. ஏன்? அந்த ஒரு பாரம். நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும், நான் பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்களும் பெறணும். அதுதான் அவருடைய அன்பு. அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆனால் நியாய தீர்ப்பு நாள் நினைவு பட்டணத்தார் இந்த சன்னதியோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அல்லேலூயா. நினைவே என்ற புது ஜாதி பட்டணத்திலே ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணி அங்கிருந்த 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க.
எத்தனை பேருங்க? 1,20,000 பேர். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா உடனே கேட்கணுங்க. சில வேலையில் நம்ம காதை கேட்காது, நம்ம மனசு சொல்லாது. யோசித்து பாருங்க. சில வேலையில் நம்ம எடுக்கிறது தான் டிசைடு, நம்ம எடுக்கிற காரியம்தான். இங்கே போனோம் அப்படின்னாக்கா ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் போகணும். ஆனால் சில வேலைகளில் நம்மளே என்ன செய்கிறோம், தொடர்ந்து ஓடுறோம். அது தொடர்ந்து ஓடும்போது அங்கே வருகிற காரியத்தில் ஆண்டவர் மறைத்து நம்மளையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அங்கிருந்த 1,20,000 பேரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த யோனா பெரியவர் தான். ஆனால் அவருடைய பிரசங்கம் நினைவோடு முடிந்து போனது. ஆனால் கர்த்தருடைய பிரசனமும் உலகம் முழுவதும் துடித்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, எந்த தேசம் இருந்தாலும் சரி ஆண்டவர் நாம மகிமை பெறுதா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, உங்க சபையில நீங்க வரீங்கன்னா நீங்க அழைக்கப்பட்டு இருக்கீங்க, நீதிமானாக்கப்பட்டு இருக்கீங்க, அவருடைய மகிமையினால என்றுமே நிரம்பி கடந்து செல்றீங்க. நீங்க பெற்றதை மற்றவங்களுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. இந்த ஜனவரிலேருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் யாராவது ஒரு ஆத்மாவை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? இதை செய்யணுங்க. இதை யார் சந்தோஷப்படுறாங்க இல்லையோ ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஒரு ஆத்மா உங்க மூலியமா வருதுன்னா நீங்க பெற்ற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசம், ஆண்டவர் உனக்காக மரித்தாரு, அவருக்குள்ள நீ ரட்சிக்கப்படணும், அவருக்குள்ள நீ வாழணும், அவருக்குள்ள போனேன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லி இட்டுன்னு வந்தீங்கன்னா நீங்க அவங்க உள்ள நுழையும் போதே பரலோகம் அசைக்கப்படுங்க. அல்லேலூயா. அவ்வளோ சந்தோஷம் ஆண்டவருக்கு. என்னை அறிய என் மகன் ஒரு ஆத்மாவை என் வார்த்தை கேட்கும்படி கூட்டின்னு வந்திருக்காங்களே அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் மனம் திரும்பிடுங்கள். யோனாவிலும் அவர் பெரியவர். அல்லேலூயா. யோனா 3 நாட்கள் மீன் வயிற்றில் சாகாமல் வெளியே வந்தார். ஆனால் இயேசுவோ மரித்து பாதாளத்தின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தார். மீண்டும் உயிரோடு எழுந்து வந்தார். யோனாவிலும் கர்த்தர் பெரியவர் அல்லவா? அல்லேலூயா. பிரசங்க செய்தி பாருங்க, அழிவும் என்று பிரசங்கித்தார் யோனா. நினைவு பட்டணத்துக்கு போய் நீ மனம் திரும்பலையானா இந்த இடம் ஃபுல்லா அழியும், மனம் திரும்புங்க போராடி சொன்னார். அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க? இவர் சொன்ன அந்த வார்த்தை கேட்டு உடனே என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பினாங்க. பிழைப்பாய் என்று பிரசங்கித்தார் இயேசு, சாவீர்கள் என்று பிரசங்கித்தார் யோனா, நித்திய பேரின்பம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார் இயேசு. அல்லேலூயா. ஆனா பாருங்க, இயேசு கழிக்கப்படும் என்று பிரசங்கித்தார், யோனா கட்டப்படுவீர்கள் என்று பிரசங்கித்தார். அல்லேலூயா. அதே யோனா யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 3:17. యోవాన్ 3:17. లోకమును తన కుమారుని ద్వారా రక్షణ పొందుటకే గాని లోకమును తీర్పు తీర్చుటకు దేవుడైనను ఈ లోకమునికి పంపలేదు. ఆమేన్. யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரையே அனுப்பினார். ஏங்க அனுப்பணும்? டைரக்டா பரலோகத்திலிருந்து அவர் பிதாவானவர் எதனா ஒரு கிரியை செஞ்சிருக்கலாமே. தான் குமாரனையே அந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் உண்டாக்குனது ஒருபோதும் பிசாசு அதை அழகு செய்யக்கூடாது. இந்த பிசாசு இந்த உலகத்தில் தான் இருக்கிறான். அது மேற்கொள்ளுகிற பலன் அவரை தவிர வேற யாருமே இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது. அவர் கேட்கத்தான் நமக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோனா ஒரு ஊழியக்காரன், ஆனால் இயேசுவோ எஜமானா இருக்கிறார். எந்த ஊழியக்காரனும் எஜமானிலும் பெரியவன் அல்ல. நாம் ஊழியக்காரனை கனம் பண்ணுகிறோம், ஆனால் எந்த ஊழியக்காரனையும்
நான் தேவனை விட அதிகமாக உயர்த்தி விடக்கூடாது. கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவரே பாத்திரம், அவர் தாம் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லோரும் ஒரு நிமிஷம் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவ்வளோ பெரியவர் எனக்குள்ள இருக்கும்பொழுது நமக்கு எதிராக நிற்கிற காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் நான் முறியடிக்க வல்லவராக இருக்கிறவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஒரு மனதோடு ஆண்டவரே, நீர் இன்றைக்கு பேசின இந்த வார்த்தை என் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. உங்கள் கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்கள் கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்பா. நீர் கிருபையில் ஆண்டவரே பெரியவர் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய கிருபை என்னை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் உம்முடைய கிருபை என்னை வழிநடத்தும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா. என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா. என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மாறாத நல்ல கிருபை. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஸ்தோத்திரங்க தாவே சுவாமியானவரே. இவ்வளவு பெரியவிழா எங்களை நடத்தின தெய்வக்கு ஆமக்கு சோத்திரம், சுத்தியத்துக்கு ஆமக்கு சோத்திரம். தாசனை கத்தல் மறைத்து கொண்டு பயன்படுத்த முடியாமல் கருத்தில் கொடுக்கிற ஆண்டவர். வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.